ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா, இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுதா, கால்ல மதமதப்பு வருதா, காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ஹெர்னியேஷன், இல்ல டிஸ்க் எனக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருச்சு, இல்ல எனக்கு வந்து ஆன்லர் டியர் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, இல்ல எனக்கு வந்து எலும்பு விலகி இருக்கு, அதாவது ஆன்டிரோலிஸ்டிசிஸ், ரெட்ரோலிஸ்டிசிஸ் அந்த மாதிரி எலும்பே விலகி இருக்கு. இப்படி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, உங்க ரிப்போர்ட்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். நேர்ல வாங்க. உங்களை ஆபரேஷன் இல்லாம காப்பாத்துறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்டோட பேரு ஆதிபராசக்தி. வயசு 41 தான் ஆகுது. அவங்களுக்கு L3, L4, L4, L5, L5S1 3 லெவல்லையுமே டிஸ்க்ல ப்ராப்ளம் இருந்திருக்கு. என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, L3, L4ல அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு. ஆனா அது வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வலியை பரவ வைக்கல. L4, L5 லெவல்ல டிஸ்க்ல ப்ரொட்ரூஷன் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுற தன்மையை கொடுத்திருக்கு. L5S1 லெவல்ல அவங்களுக்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருந்திருக்கு. அதாவது கம்ப்ளீட்டாவே பிரிங்கி வெளியில வர்ற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன். அதனால அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது மட்டும் இல்லாம கால் பாதத்துல மதமதப்பு, நடக்கும் பொழுதே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான வலி எல்லாம் கொடுத்திருக்கு. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலுமே அவங்களுக்கு ஆபரேஷன் தான் ஒரே தீர்வு. அதாவது முதுகெலும்புல இருக்க அந்த டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு பிக்ஸ் பண்ணி சரி பண்ணாதான் வந்து அவங்க கம்ப்ளீட்டா சரியாவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அது வந்து 100% ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்விப்பட்டு அதன் மூலமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இங்க வந்து 10 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாங்க. பொதுவா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஃபீமேல் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது பெண் நோயாளிகளுக்கு பெண் மருத்துவர்கள் மூலமா தான், ஃபீமேல் பிசியோதெரபிஸ்ட் மூலமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனுக்கான எல்லா சிம்டமும் கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இப்ப 100% நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களோட ரிவ்யூவை அவங்களே சொல்றாங்க, பாருங்க. அவங்களோட ரிப்போர்ட்டையும் நான் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும். ஏன்னா L4, L5, L5S1 வெறும் 7.2 மில்லிமீட்டர் தான் இருந்தது. ஸ்பைனல் கெனால் வந்து நல்லா நேரோயிங் ஆகி சுருங்கி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அதிகமா அழுத்திக்கிட்டு இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் காமிக்கிறேன், பாருங்க. இது ஆதிபராசக்தி பேஷண்டோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட். 15/12/2024 எடுத்திருக்காங்க. MRI ஸ்டடி ஆஃப் லம்போசாக்ரல் ஸ்பைன். ஓகே, இது பார்த்தோம்னா எல்லா லெவல்லையுமே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு. L2, L3, L3, L4, L4, L5, L5S1 எல்லா லெவல்லையுமே டிஸ்க் பல்ஜ் இருக்கு. இதுல L4, L5 L5S1 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. L3, L4 8.3 மில்லிமீட்டர் தான் இருக்கு. L4, L5 7.2 மில்லிமீட்டர் தான் இருக்கு. L5S1 7.2 மில்லிமீட்டர் தான் இருக்கு. நார்மலா இது 10க்கு கீழே வரக்கூடாது. 11.8 14.5 எல்லாம் ஓகே தான். 10 கீழே வரக்கூடாது. இவங்களுக்கு இதனாலதான் இந்த டயாமீட்டர், அதாவது ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் வந்து நேரா சுருங்கி இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம். இவங்க இம்ப்ரெஷன் பார்ப்போம். சிவியர் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸ், அதாவது வந்து லம்பார் லெவல்ல அவங்களுக்கு ஸ்பைன்ல வந்து நிறைய வந்து ஜவ்வு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. டிஸ்க் வந்து விலகி இருக்குது நிறைய இருக்கு. L4, L5 லெவல்ல வந்து போஸ்டீரியர் சென்ட்ரல் டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் பல்ஜுக்கும் அடுத்த லெவல் அதிகமா வந்து ஜவ்வு பிரிங்கி வெளியில வந்திருக்கு. அது இடுப்புல இருந்து 2 காலுக்கு போற நரம்பையுமே கம்ப்ளீட்டா அழுத்திக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு மெயினான பிரச்சனை. அடுத்து L5S1 லெவல்லையும் டிஸ்க் வந்து எக்ஸ்ட்ரூஷனே ஆயிடுச்சு. ரைட் பேராசென்ட்ரல் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வித் சுப்பீரியர் மைக்ரேஷன் அலாங் வித் இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அதாவது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பை அழுத்தி காலை வந்து எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு, எடுத்து வச்சாலே அதிகமான பெயின் இருக்கிற அளவுக்கு அதிகமான ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட்ல அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப நல்லா நடக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள், அதாவது இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனால இருந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. என் பேரு ஆதிபராசக்தி. என்னோட வயசு 41. வெள்ளிக்குறிச்சியில இருந்து வரேன், சிவகங்கை மாவட்டம். எனக்கு வந்து பேக் பெயின், கால் வலி இருந்துச்சு. 2 மாசமா இருந்துச்சு. வீட்டுல சும்மா கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வலி ஏற்படவும் இந்த ஆஸ்பத்திரியை பத்தி என்னோட வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு மூலியமா சொன்னாங்க. நான் வந்து இங்க பார்த்தேன். 1 வாரமா இருந்தேன். 1 வாரமா இருக்கவும் இந்த கால் வலி இதெல்லாம் அவங்க பண்ணினது மூலியமா எனக்கு சரியாயிருச்சு. சரி, ஓகேம்மா. நீங்க வீட்டுல வலி வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமா. ஹாஸ்பிட்டல் என்னமா சொன்னாங்க உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் வந்து முதல்ல நாங்க MRI எடுத்து பார்க்கணும்ன்றதுக்கா MRI எடுத்து பார்த்தோம். MRI எடுத்து பார்க்கையில சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும், இல்லைண்டா சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஆப்ரேஷன் பண்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆப்ரேஷன் பண்ணாம இது சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆஸ்பத்திரியை தேடியே நாங்க வந்தோம். சரி, ஓகேம்மா. இப்ப வந்து உங்களுக்கு கால்ல மதமதப்புலாம் இருந்தது
இல்லையா? ஆமா. அது எப்படிங்கம்மா இருக்கு? இப்போ மதப்பு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னால மதப்பு நல்லாவே குறைஞ்சிருச்சு. வலிகள்லாம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. நான் வரும்போது நடக்க முடியாம வந்து இங்க வந்ததுக்கு பின்னால அந்த வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. சரி, ஓகேம்மா. இப்போ வந்துட்டு மருந்து மாத்திரை எல்லாம் இங்க கொடுத்து நம்ம வலியை குறைச்சோமா? இல்ல மருந்து மாத்திரை எல்லாம் எதுவுமே இல்லை. வலிக்கான மாத்திரை எதுவும் ஊசி எதுவும் போட்டோமா? ஊசி மருந்து மாத்திரை இங்க எதுக்குமே வேலை இல்லை. சரி, ஓகேம்மா. நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்த நர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு மிஷினா மாத்தி பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டே ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தது. சரி, ஓகே. தேங்க்யூம்மா.